ஆக்சுவலா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அங்க தீபம் ஏற்றுவது 100 ஆண்டு கால, 1000 ஆண்டு கால, 1,00,000 ஆண்டு கால நிகழ்வு அது. லட்சம் ஆண்டு கால நிகழ்வு அது. சங்கத்தமிழிலே எழுதப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை 2ஆம் நூற்றாண்டிலே நீங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. தயவு செஞ்சு ஆதாரத்தை வச்சு பேசுங்க. அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறா. அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த தீபம் ஏற்றுவது குறித்து எழுதப்பட்ட விஷயம். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 2ஆம் நூற்றாண்டுக்கு ஆதாரம் இல்ல. அண்ணே என்ன சொன்னீங்க? 2ஆம் நூற்றாண்டுக்கு ஆதாரம் இல்ல. அதாவது ஆதாரம் இருக்குங்கறத எல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதால தான் ஆர்டர் வந்திருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். இல்ல நீங்க இல்லீங்க போடலையே. பேசுறத பொறுமையா கேட்க வச்சேன்ல, இப்ப நான் பேசுறத கேட்க வைக்கணும். முதலமைச்சருக்கு தான் இது பிரச்சனை, துணை முதலமைச்சருக்கு அதோட பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற இந்த பிரச்சனை வேற. இந்த அரசியே இப்படி இருக்கு, தமிழ்நாடு அரசியே எதிர்ப்பு சொல்லுது. நீங்க கிறிஸ்தவர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக நின்னு உழைச்சு பெற்றுக் கொடுத்த உரிமைகள் அப்படி என்னென்ன இருக்கு? இல்லீங்களே தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க. நல்லா பண்றா. கேட்டுட்டு இருக்கல, எவ்வளவோ உரிமைகள் இருக்கு. சொல்லுங்க. எல்லாமே மறந்து போச்சுல, இப்ப எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சட்டமன்ற உறுப்பினர் என்னாலே ஒரு 10 சர்ச்சுக்கு நீங்க இப்ப காங்கிரஸ்ல இருக்கீங்க. நீங்க அப்படி நின்ன தருணங்கள் ஏதாவது 2 நிகழ்வுகள் ஏதாவது? எத்தனையோ நிகழ்வு. அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். ஒரே ஒரு சாதாரண ஒரு மூலையில இந்த சட்டமன்ற உறுப்பினர் நானு. நீங்க காங்கிரஸ்ல இருந்து பண்ணிருக்கீங்க. நீங்க காங்கிரஸ்ல இருந்து பண்ணிருக்கீங்க. இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்கு சார். ஏய் முட்டை அண்ணே டில்மேனியா. இன்னைக்கு பிஜேபி உடைய நிலைப்பாட்டுல அப்படி செய்து கொடுத்த சம்பவங்கள் என்ன நிகழ்வுகள்? அவங்க உங்களுக்கு சட்ட ரீதியா ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க மென்டலடா நீங்க. இவங்கிட்ட எல்லாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. ஐனா நாகேந்திரன் நீதி கிடைத்துள்ளதுன்னு ரொம்ப ஆரவாரமா சொல்றாரு. ஆமா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. பாஜக தலைவர்களும் ட்வீட் போடுறீங்க, மதுரையை நோக்கி படையெடுத்து போறீங்க. நான் தவறு எல்லாம் சொல்லல. எல்லாரும் ஏன் திமுக காரங்க கூட வரட்டுமே. ஒரு நிமிஷம் இருங்க. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? நீங்க அதிமுக காரங்க வரட்டும், திமுக வரட்டும். டேய் டேய் மூளை கட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. சகோதரர் எம்எல்ஏவோட அவங்க கட்சி வரட்டும், எல்லாரும் வரட்டுமே. நாங்க எல்லாரும் இன்வைட் பண்றோம். இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? அப்படி மதுரைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு இப்படி நீதி கிடைக்குதுங்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கோ இல்ல மெட்ரோ விவகாரங்களுக்கோ அப்படி நீங்க ஒரு போராடி அதே இந்து மக்களுக்கான ஒரு நீதியை வென்று கொடுப்பதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? பிரச்சனையை முடிச்சு தர சொல்லுங்க. நீங்க திருப்பரங்குன்றத்தை நோக்கி போறீங்கல்ல, அதே மாதிரி திருமங்கலத்தை நோக்கி போய் எய்ம்ஸ் நேரம் கட்டி முடிச்சு பண்ண வேண்டிய தமிழ்நாடு அரசு. நீங்க போராட்டம் பண்ணுங்க. 5 வருஷமா அததான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். 5 வருஷமா என்ன செய்யறாங்க கேக்குறேன் நான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போராட்டம் மட்டும் கிடையாது, 5 வருஷமா நாங்க எழுதிக்கிட்டே இருக்கிறோம். மத்திய அரசு எழுதிக்கிட்டே இருக்கு. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. இந்த 2 விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணிருந்தாங்கன்னா இந்த அரசு இந்நேரம் அந்த டிபிஆர் கிளியர் ஆயிடும். நாங்க கேக்குறேன். அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க மதுரையை குலுங்க கூடிய அளவுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க. அதே மாதிரி மதுரையை குலுங்க வைங்களே. இந்த விஷயத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பண்ணுங்கன்னு நான் கேக்குறேன். நாங்க பேசிக்கிட்டே தானே இருக்கோம். நல்ல பிளானிங்டா. என்னடா புதுசா பண்றீங்க? நான் சொல்றேன், தீபத்தூண் ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது.
ஏற்றப்பட வேண்டிய இடம் மலை உச்சியில் சொல்லி இவங்க புதுசா ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் நாங்க ஆட்சேபிச்சு இருக்கோமே ஒழிய இருக்கக்கூடிய மலைக்கு நடுப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் ஏற்கனவே ஏற்றப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே. இதுக்கு முன்னால இதே இந்து முன்னணி கும்பலுக்கு நீதிமன்றம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு. அங்க பங்கேற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? நீதிமன்ற உத்தரவை மதித்தார்களா? எச் ராஜா அங்க வந்து என்ன பேசினார்? இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாங்க ஆரம்பமே. இந்த சிக்கந்தர் தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு பேசினார். அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். மதுரைக்கு வந்தோமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. சிக்கந்தர் தர்கா அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படணும்னு பேசுவது வன்முறையை தூண்டும் பேச்சா அல்லது சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குற பேச்சா? அங்க எவ்வளவு பெரிய கலவரத்தை அன்னைக்கு ஏற்படுத்தினாங்க. நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை மீறி அங்க ஒரு கலவரத்துக்கான தூபத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து 100 ஆண்டுகளா இல்லாத ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிபதி உத்தரவு போடுறார். ஏற்கனவே அங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சுவாமிநாதா, நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல, நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற. பயங்கரமான வியாடி. சனாத்தன புக்ஸு அக்ஸு டக்ஸு சனாத்தன மதத்துல இருக்கிறவ தப்பு செய்ய மாட்டான்னு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறிய ஜட்ஜியா நீ? இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம். ஓ மாட்டோம். ஐயோ. ஒரு பக்கம் இஸ்லாமிய தரப்பு ஆடு போய் பலியிடுவதற்கான அனுமதிக்காக அங்க போராடிட்டு இருக்காங்க. எல்லா சமய நம்பிக்கையை மதிக்கணும், அப்பதான சமூக நல்லிணக்கம் வரணும்னு இன்னைக்கு சொல்ற நீதிபதி ஏன் அன்னைக்கு வந்து அந்த நம்பிக்கை மதிப்பதற்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க கூடாது? இதுல போய் பிரச்சனை பண்றீங்க. அவங்க தர்காக்குள்ளதான் அவங்க வந்து அடுத்து பலியிட கேக்குறாங்க. ஆனா தெரியும், ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாமா வேலை பாக்குறது, உன் சுயநலத்துக்கோசரம் யார வேணா பலி கொடுக்கலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எதனா பண்ண நான் வருவேன். வந்தன்னா ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயின்னே இருப்பேன். சுவாமிநாதா, பாத்தியா பாத்தியா? ஐயோ, ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசும். அமைதியா இருக்கு தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பாக்குற நீ சாமிநாதா. நம்பிக்கை வந்து ஏன் மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அன்னைக்கு இந்து முன்னணியை பார்த்து கேட்டுக்கலாமா நீதிபதி? அப்போ அன்னைக்கு கோர்ட் உத்தரவு மீறினது யாரு? தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு பேசுனது யாரு? கலவரத்தை தூண்டினது யாரு? தர்காக்குள்ள போய் ஆடு பலியிடுவதற்கு தடை ஏற்படுத்தினது யாரு? இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்க இடத்துல அந்த தர்கா வளாகத்துல போய் ஒரு தூண் இருக்கு, அதுல தீபத்தை ஏத்தணும்னு சொல்லி 100 ஆண்டுகளா இல்லாத ஒரு புதிய வழக்கத்திற்கு ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாருன்னா அரசாங்க சட்டம் அவங்க பார்க்க வேண்டாமா? என்னது யாருக்கு வந்து அந்த அனுமதி கொடுத்திருக்கு நீதிமன்றம்? ராம ரவிக்குமார். அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளுக்கு தூபம் போடுற ஆட்கள் கையில கொண்டு போய் நீங்க போய் ஏத்துங்கன்னு சொல்லி கொடுக்குது நீதிமன்றம். சுப்பிரமணிய சாமி கடவுளே, மலையில தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து இந்த போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தாலேயே தீபம் ஏத்தங்களை அனுமதிக்கல. அப்படியே ராம் ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க. தமிழ் கடவுள் தான் நானு. என்கிட்ட வந்து பாரத் மாதா கீஜே பக்கோடாக்கு பஜ்ஜின்னு கூறீங்களேடா. அதை எப்படி அனுமதிக்க முடியும்? 10 பேர் போங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. 10 பேர் வந்தாங்களா? 500 பேர் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? சந்தோஷமா இருக்கு, வெற்றியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வரலாற்றுல கூடிய ஒரு முக்கியமான தருணம். இது நிச்சயமா இந்த தீர்ப்பு நான் ரொம்ப மதிக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன்.
அரசாங்கத்து வந்து அங்க ஒரு சட்ட ஒழுங்கு நடவடிக்கை வந்து அங்க வந்து நிலைநாட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுது இல்ல? இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்ப காரணம் யாரு? 100 வருஷமா அங்க அப்படி யாரும் ஏற்றப்பட்டிருக்கா? இந்த தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா? இப்ப இவர் தீபம் ஏற்றலாம்னு சொல்லக்கூடிய தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா? ஒரு முன்னுதாரணம் இருக்கா? ஒரு சான்று காட்டப்பட்டிருக்கா? எந்த அடிப்படையில நீதிமன்றமே இந்த முடிவுக்கு வருதுங்கிற கேள்வி இருக்குல்ல? டேய் வாடா, உங்களுக்கு என்னடா திடீர்னு என் மேல இவ்வளோ பாசம்? எங்கேருந்துடா வந்தது இவ்வளோ பக்தி? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த சங்கி கூட்டத்துக்கும் தமிழ் கடவுள் முருகனாகிய எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எத்தனையோ ஆட்சி கடந்து போயிருக்கமா? இன்னைக்கு எடப்பாடி கூட அறிக்கை விட்டுருக்காரு, அரசு தான் தவறு செய்து அறிக்கை விட்டுருக்காரு. ஏன் அவர் ஆட்சி காலத்துல தீபத்தை ஏத்திருக்கலாமே, ஏன் ஏத்தல? அவங்க அம்மா ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமே, ஏன் ஏத்தல? கலைஞர் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? அண்ணா ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? காமராஜர் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? பக்தவச்சன் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? எந்த ஆட்சி காலத்துல ஏத்துறீங்க? ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? எந்த ஆட்சி காலத்துல ஏத்துறீங்க? யாராவது ஏத்தி ஒரு முன்னுதாரணத்தை காட்டுங்க. இந்த அரசு இதை வந்து தடுக்காம விட்டுச்சு அப்படின்னு ஒரு அரசை காட்டுங்க. உங்க கூட்டணி ஆட்சி தானே இருந்தது எடப்பாடி ஆட்சி. இதே இந்து முன்னணி RSS அன்னைக்கு ஏத்திருக்கலாமே, ஏன் ஏத்தல? இதே மாதிரி ஒரு நீதிபதி அன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கலாமே, ஏன் ஒரு தீர்ப்பு கொடுக்கல அவசரமா? ஏன் அன்னைக்கு வந்து ஒரு CSF போலீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கல? உலகத்திலே மோசமான கூட்டம்டா. ஜாதி மதம் சாமின்னு பிரிச்சு அரசியல் பண்ணி அழிக்கிறானுங்க. சரி, அன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் ஆடு பலியிடுவதற்கு வந்து இந்து முன்னணி தடை ஏற்படுத்தும் போது அந்த ஆடு கொண்டு வந்த 2 முஸ்லிமோட ஒரு CSF போலீஸ் அனுப்பி நீங்க போய் உங்க நம்பிக்கைப்படி செய்யுங்க, உங்க வேலையாளர்களை செய்யுங்க, இந்த சாமியார் அதே மாதிரி சொல்லிருக்கலாம்ல? என்னங்க நடக்குது? இது என்ன? இது நாடா இல்ல? இது என்ன? இது வழக்கமா எங்க ஏற்றப்படுமோ அங்க ஏற்றுவதை நம்ம பார்த்திருக்கோம். அதை இந்த அரசு செஞ்சிருக்கு. நேற்று ஏற்றிருக்காங்க, திருவண்ணாமலையில ஏற்றிருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் ஏற்றிருக்காங்க, மதுரையில ஏற்றிருக்காங்க, திருப்பரங்குன்றத்துல ஏற்றிருக்காங்க. அப்ப காலங்காலமா பின்பற்றப்படுகிற நடைமுறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா தமிழ்நாட்டுல? எல்லாரும் சேர்ந்துதான் அதை வந்து நம்ம கொண்டாடுறோம், எல்லாரும் சேர்ந்துதான் அதை ஆதரிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து அதை உடன் நிக்கிறோம். அப்போ இங்க தர்கா கேம்பஸ்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தூண்ல நான் ஏத்துவேன்னு சொல்லி அடம் பிடிப்பதுதான் புதிய பிரச்சனை. இவனுங்க 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒத்துமையா இருக்கிற தமிழ்நாட்டை பிரிக்கணும். அதுதான் இவங்களோட மோட்டிவ். அதுக்கு என் பேரை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. வடநாட்டுல சொல்ற மாதிரி ஜெய் ஸ்ரீராமன் இங்க சொல்லி பார்த்தானுங்க, ஒண்ணுமே செல்ஃபி எடுக்கல. இவனுங்களுக்கு இதே வேலை தான். நார்த் இந்தியால இந்த மும்பை மகாராஷ்டிரா பக்கம் போனானுங்கன்னா கணபதி பாபா மோரியான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனானுங்கன்னா ஓம் காளி ஜெய் காளின்னுவாங்க. கேரளா பக்கம் வந்தா சாமி சரணம்னுவானுங்க. தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரவேல் சொல்லின்னு சுத்துறானுங்க. இந்த சங்கி கூட்டம் இருக்கானுங்கல்ல, இவனுக்கு ரொம்ப மோசமான கூட்டம். இவனுங்க முருகன் சொல்லிட்டு வருவானுங்க, அப்புறம் நம்ம எல்லாம் இந்துன்னு சொல்லுவானுங்க, அப்புறம் முஸ்லீம் நம்ம எதிரின்னு சித்தரிப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கு இந்து கோயில் இருந்தது, வா போய் இடிக்கலான்னு கடப்பாரிய கையில கொடுப்பானுங்க. இந்த அரசியலுக்கெல்லாம் நான் பலியாக மாட்டேன். தமிழ்நாடு மக்களாகிய நீங்களும் பலியாயிடக்கூடாது. தர்காவை ரீலோகேட் பண்ணணும், இங்க இருந்து இடம் மாற்றணும்னு சொல்லி வந்து குழுமுறாங்க. அவங்க மேல போங்கன்னு நீங்க அனுமதிச்சா அவங்க என்ன செய்வாங்க? பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சு? பாபர் மசூதி சட்டப்படி இடிக்கப்பட்டதா? அந்த நாளைக்கு வருது நினைவு நாள், இடிக்கப்பட்ட நாள். மனித உறவுகளை சதைச்சு போடுறது அரசியல் தான். இங்க எல்லாமே அரசியல் தான். அப்பாவி மக்களோட மொழி, இனம், சாதி, மதம், நிலம், பசி, வலி, காதல் எல்லாத்தையும் அரசியலாக்குறான் பாரு, எல்லாத்தையும் வியாபாரமாக்குறான் பாரு, அவன் தான் நம்ம எதிரி. சட்டப்படி இடிக்கப்பட்டதா? கோர்ட் ஆதரவு கொடுத்து CSF அனுப்பி கூட போய் இடிங்க, கரசேவர்களோட சேர்ந்து இடிங்கன்னு நீதிமன்ற ஆணை எடுத்துட்டு வந்து இடிச்சாங்களா? வன்முறையா இடிச்சாங்களா? நீதிமன்றத்துல என்ன சொல்லிட்டு போனாங்க? எந்த விதமான வன்முறையில் நாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு தானே போனாங்க. நீதிமன்றத்துல அந்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டதா? அது தடுக்கப்பட்டதா? சரி, இடித்தவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டதா? இந்த நாட்டுல ஏதாவது நடந்திருக்கு? அந்த மாதிரி ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கு? ஒருத்தர் சிந்துற ரத்தம் தான் இன்னொருத்தருக்கு வெற்றி திலகம். இதுதான் ராஜநீதி. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மொழி, இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். ஏங்க, இடிக்கப்பட்டதுக்கு சான்று உலகமே சான்று. ஆனா இது வரைக்கும் யாரும் தண்டிக்கப்படல. இப்படி ஒரு வினோதம் உண்டா உலகத்துல? இன்னைக்கு இந்த அரசை பார்த்து நீதிபதி மிரட்டுறார், எப்படி நீங்க உத்தரவை வந்து செய்யாம போனீங்க அப்படின்னு. ஏன் அன்னைக்கு இடிச்சவெல்லாம் பிடிச்சு உங்க நீதிமன்ற உத்தரவோ உங்க நீதிமன்றத்தை கொடுத்த வாக்குறுதியை கடைபிடிக்காம இப்படி இடிச்சிட்டீங்கன்னு ஒருத்தரையாவது இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றம் தண்டிச்சிருக்கா? இல்ல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பாதையில இல்ல சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் ஒண்ணு விடுவான்ற முட்டாள் எதுக்கு எல்லாம் வரிசையில வச்சு வெட்டிடணும். எவனும் தேவையில்லை. இதுவரைக்கும் தண்டிச்சிருக்கா? இன்னைக்கு அறிக்கை விடுற இந்த தமிழர் விரோத எடப்பாடி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த எடப்பாடி, பிஜேபியின் காலை அண்டி கிடக்கிற எடப்பாடி, அன்னைக்கு அவராட்சி காலத்துல கூட இதை செய்யல. ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி விட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது.
ஆனா சபரிமலையில இப்படிதான் பிரச்சனை கிளப்பினாங்க. ஒரு வார்டு உறுப்பினர்கள் கூட ஆக முடியாம தோற்கடிக்கப்பட்டது பிஜேபி, விரட்டி அடிக்கப்பட்டது பிஜேபி. கர்நாடகத்தில் அப்படிதான் போய் தேர்தல் பரப்புரையில வந்து அந்த அனுமன் விஷயத்தை எடுத்து கிளப்பினாங்க, பஜ்ரங் பலின்னாங்க, மக்கள் விரட்டி அடிச்சாங்க. கர்நாடகத்துல, தமிழ்நாட்டில் அதான் நடக்குது. மதுரைக்கு வந்தோமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. We are not allowing. We will face the consequences. கொடுக்க மாட்டேன், இது ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறேன். கீழ் கோர்ட்டு, நடு கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அப்பீல் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு இந்த தேசத்துல நியாயம் எங்கேயாவது ஓரத்துல 1/4 இன்ச் பாக்கி இருந்தாகணும். அதை தோண்டி எடுக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. மதவாதம், சாதியவாதம், சனாதனம், பிறப்பால உயர்வு தாழ்வு, மேல் கீழ், இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க. இந்த சக்திகளை அரசியல் களத்தில் எதிர்கொள்றதுதான் எங்களுடைய வழக்கம். என்னை யாரும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க, நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது.